ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டீ கடை ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசால் போண்டா எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் 10 நிமிஷத்துலேயே சூப்பராக செஞ்சு அசத்திடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி பேன் சூடு பண்ணிக்கலாங்க. நல்லா ஹீட் ஆனதுமே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்துட்டுங்க. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வேக விட்டுறலாங்க. நல்லா வெந்து வந்துட்டுங்க. கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் வேக வச்சு தொலியை நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா கூட நல்லா ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ரீசெண்டாக யூடியூப்பில் ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு ரீல்ஸ் பார்த்தேங்க. ஃபாரின்லலாம் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியான டைம் தான் எடுத்துப்பாங்களாம். ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே குக் பண்ணி முடிச்சுருவாங்களாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு 1 hour to 1.5 hours ஆக்குவாங்களாம். ஏன்னா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது அவங்கவுங்க லைஃப்பில் அன்றைக்கி என்ன நடந்ததோ அதை ஷேர் பண்ணிப்பாங்களாங்க. ஆனால் நம்ம ஊர்லலாம் அப்படி கிடையாது. நம்ம இந்தியாவிலலாம் குக் பண்ணுறதுக்கே 1 to 2 hours எடுத்துப்போம். அண்ட் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படி ஒரு ரிவ்யூ கூட சொல்லாமல் சாப்பிடுவாங்க. பட் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. என் ஹஸ்பண்ட் சாப்பாடு கொடுத்துட்டு நான் அவங்க ஃபேஸே தான் பார்த்துட்டே இருப்பேன். அவங்க சாப்பிட்டதுமே எப்படி இருக்குன்னு சொன்னால் தான் எனக்கெலாம் திருப்தியாக இருக்குங்க. சாப்பிட்டுட்டு சூப்பராக எமையை தூக்கிட்டு சூப்பராக இருக்கணிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த சொல்கிற ரிவ்யூலேயே பாதி நம்ம வயிறு நிறைஞ்சிருங்க. அதான் அப்படி இருந்தால் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் சிலருக்கு அது தெரியாது. அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க. அதிகமாக சாப்பிட்டா சரி நல்லா இருக்கு போலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கம்மியாக சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுப்போம். பட் நம்ம வீட்டில் அப்படி கிடையாதுங்க. பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்ததுமே கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. எடுத்து ஆற வச்சுருங்க. அப்புறமா நம்ம மசாலா மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேன் எடுத்து அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையை வச்சே நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் சோடாப்பு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி சோடாப்பு ஆட் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப அதிகமாகிடும். நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதாங்க பஜ்ஜி இந்த மாவோட பதம். இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து நல்லா நம்ம கையில் வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வர மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்படி இருக்கிற எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 12 to 14 கிட்ட உருண்டை வந்துருந்ததுங்க. பாருங்கள், இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுமே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக விட்டுறலாங்க.
ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்து நம்ம சூடாக்கி வச்சுருக்க ஆயிலில் போட்டுடலாங்க. ஒரு பேட்சுக்கு நான் ஒரு 4 போண்டா போட்டுக்கிறேங்க. உடனே மாற்றி வேண்டாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விட்டுறலாம். 1 நிமிஷம் அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா மாற்றி போட்டுக்கோங்க. யாருக்கெல்லாம் இப்படி ஒரு ஹேபிட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது வேலை பார்க்கும்போது பாட்டு போட்டு விட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே வேலை பார்ப்பேங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வேலை செய்கிற களைப்பே தெரியாது. ஈஸியாகவும் இருக்கும், நல்லா குயிக்காகவும் வேலை செஞ்சு முடிப்பேங்க. பாட்டு போட்டு பாட்டு படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுவேங்க. நீங்களும் அப்படி பண்ணுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம இப்போ எடுத்தாச்சுங்க. நான் ஒரு 2 to 3 பேட்ச் இருந்துக்குதுங்க, போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த மசால் போண்டா வந்து மழை டைமில் நம்ம சூடாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நார்மல் டே தான். இன்றைக்கி நான் ஒரு டீ போட்டுக்கிட்டேங்க. டீ போட்டு இதுக்கு சைடிஷ்ஷாக இந்த மசால் போண்டா வச்சு சாப்பிட்டேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மசால் போண்டா தக்காளி சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.